ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் கூட நம்ம ஒரு சிலரை பார்க்கும்போது சில டைம் பொறாமப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்க ஸ்மார்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட அதிக பெண்கள் வந்து பேசுவாங்க, அவங்கக்கிட்ட டீச்சர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் லெவலில் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கெலாம் காரணம் என்ன நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸாக கூட இருக்கட்டும், அதில் கூட பார்த்தா ஒரு சில எம்ப்ளாயியை பெரிய பெரிய அதிகாரிகள் கூட ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். எப்படி உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு டாக் டு எனி ஒன் அப்படின்ட்டு உலக லெவல்லையே ரொம்ப ஃபேமஸான புத்தகத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் உங்கள் ஆகாஷ் விக்ரம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வையத்தலைமைக்கோள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதானா? இல்லை. சோஷியல் மீடியாஸ் வளர வளர இப்போ இருக்கிற பீப்புள் எல்லாரும் ஃபோன் கூடயே கம்யூனிகேட் பண்ணுறதுனால ப்ராப்பராக எப்படி ஒரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதிக இடத்துல இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரால் அவர் பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் மிடில் மேனாக இருந்து அதிக டீல்ஸை க்ளோஸ் பண்ணி தர முடியும். ஒரு உதாரணத்துக்கு, ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கட்டும், பல தொழில் செய்கிறவங்க, இந்த மிடில் மேன் எல்லாருமே நல்லாவே கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதிக பேர் சொல்லுவாங்க வாயில் வழியாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் மட்டும்தான் கம்யூனிகேஷன். கிடையாது. நடை, உடை, பாவனை எல்லாமே இதில் கலந்துருக்கு. ஒரு 5 சீக்ரெட்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட பேசுகிற எல்லாரையும் நீங்கள் ஈஸியாகவே இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அந்த 5 சீக்ரெட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சீக்ரெட் நம்பர் 1, எ குட் ஸ்மைல். ஒருத்தரை பார்த்து ஒரு குட் ஸ்மைல் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தாராம், அவர் ஒய்ஃப் கிட்ட, அவர் குழந்தைங்கிட்டலாம் அவர் சரியாகவே பேச மாட்டாராம். சில பேர் சுபாவமே அப்படி இருக்கும். அவர் நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்மளால் ஈஸியாக பேச முடியல, நம்ம குழந்தைங்கிட்ட ஜாலியாக எல்லா விஷயத்தையும் பகிர முடியல, அதனால் நம்மளுக்கு அதிகமாக நண்பர்கள் கூட கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் போய் சேர்ந்தாராம். அந்த கிளப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவங்கள சோஷியலைஸாக, அதாவது எல்லாருக்கூடையும் ஈஸியாக பழகுகிறது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதான். அவங்க சொல்லிக் கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர்கிட்டையாவது ஒரு சின்ன சிரிப்பை காட்டுங்க அப்படின்னாங்களாம். அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்குறவங்க கிட்டலாம் ஒரு சின்ன ஸ்மைலை பண்ணாராம். அப்போ அவர் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். என்னன்னா, அவர் சின்ன ஸ்மைல் கொடுக்க கொடுக்க அவருக்கும் ஒரு சின்ன புன்னகை ரிட்டர்ன் வந்துச்சு. அதனால் அவர் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவரால் நிதானமாக நல்ல விஷயங்களை யோசிக்க முடிஞ்சுச்சு. அவர் மறுநாள் என்ன பண்ணாராம், காலையில் நியூஸ் பேப்பர்காரனை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்தாராம், பால்காரனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தாராம், அவங்க ஒய்ஃபை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலோட குட் மார்னிங்னு சொன்னாராம். அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்பவே ஆச்சரியமா, என்ன இவரோட நடத்தை இன்னைக்கு புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், இனிமேல் எப்போவுமே இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஒரு சின்ன ஸ்மைல் போதும் உங்களை பல பேர் மனசில் உடனே நீங்கள் இடம் பிடிக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்ரெட். சீக்ரெட் நம்பர் 2, ப்ராப்பர் ஐ கான்டாக்ட். ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுறது அவசியமா? கண்டிப்பாக அவங்க கண்ணை பார்த்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரோட கண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம பேசுகிற டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றதை உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம், நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு தகவலை கேட்குறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது, அவர்கிட்ட இன்னும் தகவலை அதிகமாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவர் கண்ணை பார்த்து நீங்கள் கூர்மையாக கவனிக்கிறீங்க அப்படின்றத அவருக்கு தெளிவுபடுத்தலாம். அப்படி நீங்கள் படுத்துறது மூலிமா அவர் அதிகமாக உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுவார். அதிக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக அமையும். சீக்ரெட் நம்பர் 3, பேச்சு மூலிமா எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு கேள்வியோ ஒரு பதிலையோ ஒரே வார்த்தையில் எழுப்பாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, 2 பேர் பேசியிருந்தாங்களாம். இவர் கேட்டார், ஹாய், உங்கள் பேர் என்ன? ஆகாஷ். உங்கள் பேர்? ஏழுமலை. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பேசுறதுன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? நான் வேலூர்லேருந்து வந்தேன். நீங்கள்? நான் சென்னையிலேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிப்பாங்க என்ன பேசுறதுன்ட்டு. சீக்கிரமாகவே கம்யூனிகேஷன் கட் ஆயிரும். கொஞ்ச நாள் கழித்து அவங்க 2 பேரும் எதிர்க்க வராங்க. பார்த்தும் கூட முடிஞ்ச அளவுக்கு பார்க்காத மாதிரி போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா பார்த்தா கூட பேச பெருசாக எதுவும் இருக்காதுன்ற நினைப்பு அவங்களுக்கு வந்துடும். நம்ம வாழ்க்கையிலே இந்த மாதிரி அதிகமாக நடந்திருக்கலாம். அதனால் எப்பவுமே பேசும்போது
ஒரு வார்த்தையில் பேசாதீங்க, கேள்வியும் ஒரு வார்த்தையில் கேட்காதீங்க. சீக்ரெட் நம்பர் 4, ரியாக்ட் அக்கார்டிங் டு சுச்சுவேஷன். இது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமாக, கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம கூட பழகின ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார், ரொம்ப க்ளோஸாக நம்ம அவரை வச்சு ரொம்ப ஜாலியாக வெளியே பேசுவோம், எல்லாத்தையும் ரொம்ப ஃபன்னாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சில நாள் அவர் ஏதாவது நம்ம தப்பாக சொல்லும்போது டக்குன்னு அவர் மனசு ஹர்ட் ஆகிரு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எப்பவுமே பேச மாட்டார். இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி கம்யூனிகேஷன் பிரேக் நடக்கும் இல்லையா? நம்ம கூட நினைப்போம், என்ன வழக்கமாக ஜாலியாக எடுத்துப்பான், டக்குன்னு அது ஒரு சண்டையாக இருக்கும், அதுக்கடுத்து பேசாமல் நிறுத்தியிருப்போம். அது காரணம் என்னென்னு யோசிச்சா, ஏன்னா ஆல்ரெடி சேடாக இருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம இன்னும் ஏதாவது ஹர்ட்டிங்காக ஏதாவது விஷயம் பண்ணோம் அப்படின்னா, அதனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த இம்ப்ராப்பர் கம்யூனிகேஷனால் அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும். ஸோ ரியாக்ட் அக்கார்டிங் டு சுச்சுவேஷன் கம்யூனிகேஷனில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். சீக்ரெட் நம்பர் 5, நீ சொன்ன இந்த 4 சீக்ரெட்டும் ஓகே தான், பட் இருந்தாலும் நான் ஒருத்தர்கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் சில டைம் ஸ்டக்காகி நின்று இருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தாங்க பேரட்டிங். இதுதான் நம்ம 5th சீக்ரெட். பேரட்டிங்னா என்னென்னு கேட்குறீங்களா? சொல்வதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கிளி என்ன பண்ணோம், நம்ம என்ன சொன்னாலும் அதை திருப்பி சொல்லும். இதை வச்சு கூட ஒரு கம்யூனிகேஷனை நம்ம ரொம்ப நேரம் எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பர்சன் ஏ பர்சன் பி கிட்ட ஹாய் ஹாய் எங்கே போனீங்க? மூவி போனேன். என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஓ மூவியா? ஆமாம் ஆமாம் மூவி. ரோபோட். ஓ ரோபோட்டா? ஆமாம் ஆமாம், அதிகமாக சண்டை காட்சிகள் இருந்துச்சு, எந்திரங்கள்லாம் சண்டை போட்டுச்சு. ஓ எந்திரங்கள்லாம் இருந்துச்சா? ஆமாம், சூப்பராகவே சிஜி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்ல படம் தான். ஓஹோ அப்படியா? ஸோ இவர் சொன்ன கடைசி வேர்டை சொல்லியே நம்ம அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் தள்ளிகிட்டே போகலாம். இதையே நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மேபி அவர் கோவப்படுவார். அதனால் அதையே பண்ணாதீங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆவீங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல். அப்போது அவங்க சொல்லி முடித்த வார்த்தையே நீங்கள் கொஞ்சம் அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வேர்டாக கேட்டிங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அந்த பர்சன் உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆவார். அதிகமாக ஒரு பர்சனை தனக்குள்ளே ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு முறையில் கொண்டு வரது மூலிமா நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அவர்கிட்ட ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். கம்யூனிகேஷனில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேர் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இவருக்கு தேவையான விஷயத்தை இவர் சொல்லணும், இவருக்கு தேவையான விஷயத்தை இவர் பண்ணணும். இந்த விஷயம் நடந்துட்டாலே அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக முடியுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சினாரியோவில் உள்ள வர ஒரு விஷயந்தான் கன்வின்சிங். ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல கம்யூனிகேஷன்றது இஸ் ஈக்குவல் டு குட் கன்வின்சிங். அவன் கன்வின்ஸ் பண்ணுறது, அவன் கஸ்டமராக இருக்கலாம், அந்த பர்சன் கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு B2B ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டீலராக இருக்கலாம், இல்லை ஒரு ரீசெல்லராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல கம்யூனிகேஷனில் நல்ல கன்வின்சிங் ஸ்ட்ராட்டஜி தெரியணும். ஏன் கன்வின்சிங் அவ்வளோ முக்கியமான விஷயமா? கண்டிப்பாக. பர்சனல் லைஃப்லேயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் கன்வின்சிங் இல்லாமல் இல்லவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க, அம்மா கிட்ட வெளியில் விளையாட போகணுன்னு கேட்கணும், அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, கன்வின்ஸ் பண்ணுறீங்க. அப்பா வண்டி வேணும்ப்பா, வண்டி வாங்கி தர மாட்டேன்டா, கன்வின்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகுறீங்க, வைஃப் கூட சண்டை நடக்குது, கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பெரிய பையன் ஆகுறீங்க, பொண்ணும் பையனும் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அவங்க நலன் கருதி நம்ம வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் அழகாக கன்வின்ஸ் பண்ணி சண்டை வராமையும் தடுத்து ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நல்ல கம்யூனிகேஷன் தெரிஞ்சால் அவருக்கு தேவையான விஷயத்தையும் அடைஞ்சிருவார், மற்றவங்கள அழகாகவும் கன்வின்ஸ் பண்ணிடுவார். இந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு பர்சனல் லைஃப்பில் பெஸ்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பெஸ்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து எந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் அதிகமாக பிஸ்னஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வையத்தலைமைக்கோல் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.